சமீப காலமா பாலிவுட் படங்களோட வசூல் ஏன் திடீர்னு இப்படி அடி வாங்குது? நிறைய பேர் ஓடிடிய கை காட்டுறாங்க. உண்மையிலேயே ஸ்ட்ரீமிங் தான் வில்லனா? வாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா அலசி பாப்போம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அட நாம தானே காரணம், தியேட்டருக்கு போறதை நிறுத்திட்டு வீட்ல சோஃபால உட்காந்து படம் பார்க்கறதால தான் இந்த நிலைமைன்னு சொல்றாங்க. இதனால தியேட்டருங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கே பெரிய அடி விழுந்திருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இங்கதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்கு. ஒரு காலத்துல இதே ஓடிடி தான் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறிடுச்சு. எப்படி ஒரு உயிர்நாடியா இருந்த விஷயம் இப்போ ஒரு பெரிய ரிஸ்கா மாறிச்சு? வாங்க பார்க்கலாம். சரி, இந்த ஓடிடிங்கிற விஷயம் எங்கிருந்து தான் கிளம்புச்சு? இது புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். நாம எப்படி டிவி பார்க்க ஆரம்பிச்சோம், இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறோம்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் பாத்திரலாம் வாங்க. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்தியாவுல கலர் டிவி வந்த 1982ல இருந்து 2016ல ஜியோங்கிற ஒரு புயல் அடிச்ச வரைக்கும் அப்பப்பா நம்ம டிவி ஸ்கிரீன் எவ்வளவு வேகமா மாறி இருக்கு பாருங்க. ஒரே ஒரு சேனலை பார்த்துட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு இன்டர்நெட் மூலமா நம்ம உள்ளங்கையிலே ஒரு சினிமா உலகமே இருக்கு. இந்த ஓவர் தி டாப், அதாவது ஓடிடினா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். முன்னாடியெல்லாம் கேபிள் ஆபரேட்டர், டிடிஹெச்னு நடுவுல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இப்போ அதெல்லாம் இல்ல. இன்டர்நெட் மூலமா நேரா உங்க ஸ்கிரீனுக்கு கண்டென்ட்ட கொண்டு வரதுதான் ஓடிடி. அந்த பழைய ஆட்கள் எல்லாம் தாண்டி, அதாவது அவங்க தலைக்கு மேல ஓவர் தி டாப் போய் உங்களை நேரா வந்து சேர்றாங்க. இந்த மொத்த புரட்சிக்கும் பிள்ளையார் சுழி போட்டது யாருன்னு பார்த்தா அது நம்ம நெட்ஃபிளிக்ஸ் தான். ஆனா ஒரு விஷயம், அவங்க ஆரம்பிச்சப்ப இப்ப மாதிரி ஸ்ட்ரீமிங் எல்லாம் பண்ணல. 1997ல போஸ்ட் மூலமா டிவிடியே வாடகைக்கு அனுப்புற ஒரு சின்ன கம்பெனியா தான் இருந்தாங்க. அப்போ இருந்தே அவங்களோட ஒரே குறிக்கோள் உங்க என்டர்டெயின்மெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் ஈஸி ஆக்கணுங்கிறது தான். பிளாக்பஸ்டர்னு ஒரு பெரிய டிவிடி வாடகை கடையே காலி செஞ்ச ஆன்லைன் சிஸ்டம்ல இருந்து ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி சீரீஸ சொந்தமா தயாரிச்சு ஹிட் கொடுத்தது வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் எப்போதுமே 2 அடி முன்னாடி தான் யோசிச்சாங்க. சொல்லப்போனா இந்த ஸ்ட்ரீமிங் உலகத்துக்கே ரூல்ஸ் போட்டதே அவங்க தான் சொல்லலாம். சரி, இந்த கதையெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி, இந்த ஓடிடி கம்பெனிங்க எப்படி இவ்ளோ கோடிக்கணக்குல பணம் சம்பாதிக்கிறாங்க? அவங்களோட பிசினஸ் மாடல் என்ன? வாங்க அதை கொஞ்சம் நோண்டி பார்ப்போம். அவங்க ஆப்பை திறந்தா ஆயிரக்கணக்கான படங்கள், சீரீஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா, அதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, மத்தவங்க தயாரிச்ச படத்தோட உரிமைய காசு கொடுத்து வாங்கணும். 2வது, நாம இப்ப பாக்குற ஒரிஜினல்ஸ் மாதிரி அவங்களே சொந்தமா பணத்தை முதலீடு செஞ்சு புதுசா கண்டென்ட்டை உருவாக்கணும். சரி, இப்படி அவங்க கிட்ட இருக்கிற கண்டென்ட்டை வச்சு எப்படி காசு பாக்குறாங்க? அதுக்கு அவங்க கிட்ட முக்கியமா 4 பிசினஸ் மாடல் இருக்கு. இந்த ஒவ்வொரு மாடல்லையும் நம்ம கிட்ட இருந்தோ இல்ல விளம்பரம் பண்றவங்க கிட்ட இருந்தோ வேற வேற மாதிரி பணம் சம்பாதிக்கிறாங்க. நம்மள நிறைய பேர் மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறதால அதுதான் ஓடிடியோட ஒரே வருமானம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்கே ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, உலக அளவுல பார்த்தா விளம்பரங்கள் மூலமா வர்ற வருமானம் தான் அதிகம். ஆமாங்க, கிட்டத்தட்ட பாதி வருமானம் ஆட்ஸ்ல இருந்து தான் வருது. ஓகே, இப்ப எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும். இந்த பிசினஸ் மாடலுக்கும் நம்ம ஆரம்பத்துல பேசின பாலிவுட் ஓடிடி பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? எதனால அவங்க உறவுல விரிசல் விழுந்துச்சு? வாங்க அந்த புதிரையை அவிழ்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்துல ஓடிடி கம்பெனிகளுக்குள்ள ஒரு பெரிய ரேஸே நடந்துச்சு. யாரு பெரிய லைப்ரரியை உருவாக்குறாங்களோ அவங்க பக்கம்தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு. அதனால தயாரிப்பாளர்கள் என்ன விலை கேட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி படங்களுக்கு பிரீமியம் விலை கொடுத்து வாங்கினாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களுக்கு போதுமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததும் அவங்க கேமையே மாத்திட்டாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்ச படங்கள் கூட தியேட்டர்ல சரியா போகாதத அவங்க பார்த்தாங்க. அதனால எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க், இனிமே ஒரு படம் தியேட்டர்ல என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினா போதும்னு ஒரு சேஃப் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 2019ல இந்தியாவுல ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல ஒரே ஒரு சினிமா டிக்கெட்டோட சராசரி விலை 207 ரூபாய். சரி, இப்ப அதையே ஒரு மாசம் முழுக்க 100கணக்கான படங்களையும் வெப் சீரிஸையும் பார்க்கக்கூடிய ஒரு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனோட ஒப்பிட்டு பாருங்க. பல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட மாச சந்தா கிட்டத்தட்ட அதே 200 ரூபாய் தான். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு டிக்கெட் விலைக்கு ஒரு மாசம் ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட். இதுல அமேசான் மாதிரி கம்பெனிகளோட கணக்கே தனிதான். அவங்களோட பிரைம் வீடியோ லாபம் சம்பாதிக்கணும்னே அவசியம் இல்ல. அதோட முக்கியமான வேலையே உங்களை பிரைம் மெம்பரா வச்சிருக்கிறது தான். நீங்க பிரைம் மெம்பரா இருந்தா அவங்க கிட்ட இருந்து மத்த பொருட்களையும் வாங்குவீங்க இல்லையா? சோ அவங்களுக்கு பிரைம் வீடியோங்கிறது ஒரு தூண்டில் மாதிரி தான். அப்போ இந்த புது யதார்த்தம் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் உலகத்தோட எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்க போகுது?
நாம இனி எப்படி படம் பார்க்க போறோம்? இந்த டேட்டாவை பாருங்க, அதுவே எல்லாத்தையும் சொல்லும். இந்தியாவோட ஓடிடி மார்க்கெட் ஒவ்வொரு வருஷமும் 20% வளரும்னு கணிக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் 20%. அடுத்த 10 வருஷத்துல இது 1200 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒரு மெகா மார்க்கெட்டா மாறும்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. மொத்தத்துல நாம இங்க இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பவர் பேலன்ஸ் மொத்தமா மாறி இருக்கு. முன்னாடி கண்டென்ட்டை உருவாக்குற தயாரிப்பாளர்கள் கையில இருந்த சக்தி இப்போ அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் கைக்கு போயிடுச்சு. அப்போ நம்ம ஸ்கிரீனுக்காக நடக்கிற இந்த போர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த புது உலகத்துல கண்டென்ட்ட விநியோகம் செய்றாங்க தான் ராஜா. அப்படி இருக்கும்போது அடுத்து நாம என்ன கதைகளை பார்க்கணும்னு யாரு முடிவு செய்வாங்க? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி நிக்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி.